அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட்டில் டெஸ்ட் நம்பர் 2 டார்கெட் 2ல் இரண்டாவது டெஸ்ட் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 20 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இது இரண்டாவது டார்கெட்டில் இரண்டாவது வீடியோ. தமிழ் பொற்களி சீரியஸில் 5000 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கான கொஷின் ஆன்சர் PDF டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இது வரையும் டெலகிராமில் ஜாயின் பண்ணாதுங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2Aக்கான டெஸ்ட் பேட்ச் இல்லை வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்லெட் 92 கொஷின் பேப்பர் லாஸ்ட் 14 வருஷத்துக்கான கொஷின் பேப்பர் புக்லெட்டாக இருக்கும். இது ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கண்டென்ட் படிக்கக்கூடிய SCRT புக்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். மேக்ஸ்க்கான கொஷின் பேப்பர் அதே போல் தமிழுக்கான கொஷின் பேப்பரும் அவைலபிள் இருக்கும், ஆர்டர் பண்ணிக்கோங்க. கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். விதை என்ற வேர் சொல்லின் எதிர்மறை தொழில் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் விதையாமை. ஸோ விதை அப்படின்ற வேர் சொல்லுக்கு எதிர்மறையான தொழில் பெயர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எதிர்மறையாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் சொல்லணும். விதையாமை அப்படின்றது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒவ்வொரு கொஷினுக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். வினைமுற்று வினையச்சம் பாடினால் கண்ணகி என்ன வகையான தொடர்? தொகைநிலை தொடர், பெயரச்ச தொடர், வினைமுற்று தொடர், வேற்றுமை தொடர். பாடினால் கண்ணகி அப்படின்றது என்ன வகையான தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, வினை முற்று பெற்று இருக்குது. அப்போ வினை முற்று தொடர். அடுத்து ஆள் என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. ஆளுதல் அப்படின்றது சரியான ஆன்சர். தொழில் பெயர் அப்படின்னா அல் தல்ல முடியணும். அப்போ நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்த கேள்வி. வேர் சொல்லை தேர்வு செய்க. செய்தான் அப்படின்ற சொல்லுக்கான வேர் சொல் கேட்டிருக்காங்க. செய்தான் அப்படின்றது ஒரு வினைமுற்று. அப்போ அதிலிருந்து நமக்கு என்ன கேட்குறாங்க? கட்டளை வாக்கியமாக கேட்குறாங்க. வேர் சொல் செய்தல், செய், செய்த, செய்யும். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, செய். செய்தான் அப்படின்றதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, செய். அடுத்து குமைந்தனை அப்படின்ற வேர் சொல்லை தேர்வு செய்க. குமைந்த, குமைந்து, குமைத்த, குமை. குமைந்தனை அப்படின்ற சொல்லிருந்து வேர் சொல்லலாம் கட்டளை வாக்கியமாக நம்ம பார்க்கணும். அப்போ குமை அப்படின்றது சரியான ஆன்சர். குமைந்தனை அப்படின்ற சொல்லுக்கு வேர் சொல் குமை, ஆப்ஷன் டி. அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை குறிக்கக்கூடியது? வெற்பு அப்படின்ற ஒரு சொல், இல்லை சிலம்பு அப்படின்ற சொல், இல்லை குன்று இந்த சொல். குன்று சொல் நமக்கு தெரிஞ்சது. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, மலை. தப்பாக ஆப்ஷன் ஏவை செலக்ட் பண்ணிடாதீங்க. ஆப்ஷன் பி லகரம் பார்க்கணும். மலை அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்து தலை இந்த சொல்லுக்கு இணையான வேறு சொல்லை கண்டறிக. தலை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? புல் சொல்லுவோமா? வராது. சிறை வராது. கட்டுதல் வராது. முதன்மை. தலை அப்படின்னா முதன்மையானது. அதே போல் சிரசு, சிரம் அப்படின்னா தலை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். தலை முதன்மை, சிரம். ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். சூரியன், கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு, கதிரவன், பகலவன், திங்கள், ஞாயிறு, வெய்யோன், ஞாயிறு, சந்திரன், பகலவன், ஆதவன், ஞாயிறு, கடல், வெய்யோன் இருக்காங்க. நமக்கு சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. சூரியன் அப்படின்ற சொல்லுக்கு சரியான ஆன்சர் என்னது? கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. அலை, அப்புறம் அலை. அலைன்னா என்ன சொல்லுவோம்? ஒன்று கடல் அலையாக சொல்லுவோம், அப்புறம் அலைந்து திரிதல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கடல் அலை கொடுத்துருக்காங்க. அதே போல் அலை அப்படின்னா வரவழைத்தல், அலைத்தல். இப்போ பறவை, நீர்த்திரை, குளிர்ச்சி, மது இதெல்லாம் வராது. சரியான ஆன்சர் கடல் அலை, வரவழைத்தல். அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க. ஆணி, ஆணி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நமக்கு சரியான ஆன்சர் ஆணி அப்படின்ற சொல்லுக்கு என்ன ஆன்சர்? எழுத்தாணியை சொல்லுவோம். இரும்பாணி வருமா? வந்தால் இங்கே வருடம் இருக்குது, அப்போ வராது. ஆணினா மாதம், ஆணினா எழுத்தாணி. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். ஆணி எழுத்தாணி, ஆணி மாதம். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான இணையை தேர்வு செய்க. இன்டலெக்சுவல், சிம்பாலிசம், எம்பலம், தீசிஸ். அறிவாளர், ஆய்வேடு, குறியீட்டியல், சின்னம். நமக்கு சரியான ஆன்சர் என்ன பாருங்கள்? இன்டெலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் இன்டெலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. இ காமர்ஸ்
இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின்னணு வணிகம், பற்று, இணையதள வணிகம், மின்னணு. இ காமர்ஸ் அப்படின்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன? ஆப்ஷன் ஏ மின்னணு வணிகம். இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம் அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்து டெபிட் கார்டு என்பதன் இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. டெபிட் கார்டு அப்படின்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னவா இருக்கணும்? கடன் அட்டையா, காசோலையா, வரைவோலையா, பற்று அட்டையா? பற்று அட்டை. சரியான ஆன்சர் பற்று அட்டை. ஆப்ஷன் டி. மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க. புறா குணுகும், மயில் கத்தும், கிளி கூவும், குயில் அகவும். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறா குணுகும். புறா குணுகும் அப்படின்றது சரியான ஆன்சர். சரியா? குயில் கூவும். அடுத்து சரியான மரபு சொல்லை தேர்வு செய்க. சப்பாத்தி கல்லிக்கு என்ன வரும்? தோகை, தாள், தலை, மடல். சப்பாத்தி கல்லிக்கு மடல். சப்பாத்தி கல்லி மடல். அடுத்து சரியான மரபு சொல்லினை தேர்வு செய்க. நாணல், தோகை, புல், இலை, ஓலை. எது வரும் பாருங்க? நாணல் அப்படின்னா தோகை. நாணல் அப்படின்னா தோகை. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். நற்றிணை, கலித்தொகை, பரிபாடல், மதுரை காஞ்சி. நற்றிணை, கலித்தொகை, பரிபாடல், மதுரை காஞ்சி. எது பொருந்தாத சொல் வரும்? நமக்கு மதுரை காஞ்சி. ஏன் அப்படின்னா அதுதான் என்னது? 10 பாட்டு நூல்களில் ஒன்று, மீதி எல்லாம் 8 தொகை நூல்களில் வருது. அப்போ பொருந்தாத சொல் எது? மதுரை காஞ்சி. அடுத்த கேள்வி பாருங்க. பொருந்தாத சொல் முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை. இதெல்லாம் நமக்கு 10 பாட்டில் கொடுத்துட்டு திருக்குறள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பொருந்தாத சொல் எது? திருக்குறள். ஆப்ஷன் சி. ஏன்னா இதெல்லாம் வராது. திருக்குறள் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி திருக்குறள். அடுத்து பொருந்தாத இணையை தேர்வு செய்க. வரைந்த ஓவியம், சென்றனர் வீரர், பொற்றுடி வந்தால், நண்பா படி. பெயரச்ச தொடர், வினைமுற்று தொடர், அன்மொழி தொடர், அன்மொழி தொகை, உரிச்சொல் தொடர். நமக்கு சரியானது என்னது? பெயரச்சம் கரெக்டாக இருக்குது, வினைமுற்று கரெக்டாக இருக்குது, அன்மொழி கரெக்டாக இருக்குது. நண்பா படி அப்படின்றது தப்பாக இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி. இளமை அப்படின்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல். முதுமை, புதுமை, தனிமை, இருமை. இளமை அப்படின்ற சொல்லுக்கு சரியான எதிர்ச்சொல் என்னது? முதுமை. ஆப்ஷன் ஏ முதுமை. சரியான ஆன்சர் முதுமை. அடுத்து ஈதல் அப்படின்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல். இறங்குதல், ஏற்றல், வாய்த்தல், சேருதல். ஈதல் அப்படின்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன வரணும்? ஏற்றல். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து எதிர்ச்சொல் எழுதுக. இரவலர், புதியவர், எளியவர், வறியவர், புரவலர். இரவலர் அப்படின்னா வாங்குறவங்க. சரி, அப்போ கொடுக்குறவங்களுக்கு என்னது? புரவலர். ஆப்ஷன் டி புரவலர். இரவலர். ஆப்ஷன் டி புரவலர். அடுத்து காடு கூட்டல் ஆறு என்பதை எழுத குடிக்கக்கூடிய சொல் சேர்த்து எழுதும்போது என்ன கிடைக்கும்? காட்டாறு, காடாறு, காட்டு ஆறு, காடு ஆறு. சரியான ஆன்சர் காட்டாறு. ஆப்ஷன் ஏ காட்டாறு. அடுத்த கேள்வி. அறிந்து கூட்டல் அனைத்தும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல். அறிந்து அனைத்தும், அறிந்தனைத்தும், அறிந்தது அனைத்தும், அறிந்துணைத்தும். சரியான ஆன்சர் அறிந்து அனைத்தும். ஆப்ஷன் சி அறிந்து அனைத்தும். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து எழுத்து கூட்டல் ஆணி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடியது. எழுத்து ஆணி, எழுத்தாணி, எழுத்து ஆணி, எழுதாணி. நமக்கு சரியான ஆன்சர் இத்து கூட்டலா தா அப்படின்னு வரணும். அப்போ என்ன வரணும்? எழுத்தாணி அப்படின்னு வரணும். இப்போ ஆப்ஷன் பி இத்து கூட்டலா தா. அப்போ எழுத்தாணி. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ஸோ எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான புக்ஸ் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் வேணுன்றவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்கு வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. குரூப் 2 2Aக்கான வீடியோ கிளாஸஸ் இல்லை அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் அதற்கான பிடிஎஃப் அப்டேட் பண்ணுறேன். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு படிங்க. சரிங்களா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.